அக்காவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள தங்கச்சியை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்பா இதுக்கு ஒத்துக்கலை. தன் மூத்த மகளுக்கு இப்படி கல்யாணம் தள்ளி போகுதுன்னு மன வருத்தத்தில் இருக்காரு. அப்போது தன் பையனுக்கு கால் ஊனம்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்க. அப்பா சம்மதிக்கலை. நம்ம ஹீரோ அவரோட சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கு அழகான ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த விளம்பரத்தை பார்த்த தங்கச்சி அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டு அந்த வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க. அவர் தான் ஓனர்னு தெரியாமல் டார்கெட் முடிக்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ டார்கெட்டை 25லேருந்து 15 குறைச்சி 3 மாத சேலரியும் கொடுக்க சொல்லிடுறாரு. இந்த நல்ல ஓனரை பார்க்கணுன்னு ஹீரோயின் ஆசைப்பட்டு கதவை திறந்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே இருக்காரு. அவ்வளவுதாங்க, காதல் வந்துருச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோவோட அப்பா சம்மந்தம் பேசுறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போனால் பொண்ணோட அப்பா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிடுறாங்க. தங்கச்சிக்கு வந்த நல்ல சம்பந்தம் போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த கால் ஊனமானவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகுது. குழந்தை பிறந்தா அழகு கெட்டு போய்டோன்னு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் தான் அக்காவை கல்யாணம் பண்ணவரும் சமையல் வேலை செய்கிறாரு. இப்போது தங்கச்சியே அக்காவை சமையல்காரனோட மனைவின்னு மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. பிரச்சனைகள் அதிகமானதுனால அக்கா அவங்க குடும்பத்தோட வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. கடைசி பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. அங்கேயும் தங்கச்சி வைரம் முதரத்தை ஒழிச்சு வச்சுட்டு அக்கா மேலே பழி போட பார்க்க சண்டையில் முடியுது. அக்கா வீட்டுக்காரு சின்னதாக ஒரு கடையில் ஆரம்பித்து பெரிய ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. தான் ஒரு பணக்காரி அழகின்னு நினச்ச தங்கச்சிக்கு அழகெல்லாம் போயிடுது. தங்கச்சி கையில் குழந்தையோட வந்து மாமா தான் காரணம்னு சொல்ல மாமனாரும் மாமியாரும் வாரிசு கொடுத்ததுனால நீதாம்மா மருமகன்னு ஏற்றுக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டால் உன் அளவுக்கு இந்த வீடு வசதி இல்லைன்னு ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்போது குருக்கள் சொன்ன யோசனைப்படி ஹோட்டலில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கும்போது கவனிக்கிறாங்க, யாரை சமையல்காரன்னு அசிங்கப்படுத்தினமோ அவர் தான் இன்னைக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அப்படியே ஒரு மன்னிப்பை கேட்க மாமனார் வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. தங்கச்சி குழந்தையோட வந்ததை நினச்சி சொல்ல, அது ஒரு ட்ராமாமா, நீ அழகு பெயருன்னு குழந்தை பெற்றுக்கல, அதனால தான் நான் அப்படி ஒரு ட்ராமா பண்ணேன்னு சொல்லி குடும்பம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க.